அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூ கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுதா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா, இல்லை துர்காவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட ஆதி துர்கை அம்மனை பிடிக்குமா, இல்லை கனக துர்கை அம்மனை பிடிக்குமா, இல்லை நம்பூதிரியை பிடிக்குமா, இல்லை நம்மளோட வில்லன் வெள்ளி கேரட்டில் கூடிய ஜமீன் குடும்பத்து ஆளுங்க மற்றும் நம்மளோட காலன் மந்திரவாதியை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கௌரி சீரியலில் இப்போ என்ன பண்ணாங்கன்னா, மயான பூஜையில் இருக்கிற நம்மளோட கௌரியை ஆவுடையப்பனோட ஆளுங்களை வச்சு கொல்ல பார்த்தாங்க. அப்போ கொல்லும் போது நல்லாவும் உயிர் மூச்செல்லாம் போயிடுச்சு நம்மளோட கௌரி பாப்பாவுக்கு. இந்த பக்கம் நம்மளோட துர்காவுக்கு வந்த அக்னி வலயத்தில் இருக்கிற அக்னி தவத்தை சக்தியை பயன்படுத்தி திரும்பவும் நம்மளோட துர்காவாக இருக்கிற கடப்பா கனகாவாக இருக்கிறவங்க நம்மளோட கௌரிக்கு உயிர் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் இவங்களோட தவம் தான் போய் அங்கே உயிர் கொடுத்துச்சு ஆதி துர்கை அம்மன் மூலிமா. நம்மளோட ஆதி துர்கை அம்மனாக வந்து நம்மளோட கௌரி பாப்பா 31 நிமிஷம் ஆதி துர்கான்னு அமைச்சு வாயன்றப்போ மந்திரத்தை சொல்லி இப்போ கடைசியில் ஆதி துர்காவாக மாறி வெளியே வந்ததும் அந்த ஊர்க்காரங்க மொத்தமும் சென்றாசு முதற்கொண்டு எல்லாருமே அம்மன் காலடியில் விழுந்து வணங்கினாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி சுவாரஸ்யமாக இருந்தாலையும், அந்த பக்கம் நம்மளோட 3 பேரை வந்து கொல்றதுக்கு கௌரி பாப்பாவை கொல்றதுக்கு வந்த 3 பேரையும் நம்மளோட ஆதி துர்கை அம்மனாக இருக்கிற கௌரி பாப்பா கொன்று முடிச்சிட்டாங்க. அந்த பக்கம் நம்மளோட துர்காவுக்கு இருக்கிற அடுத்த ஆபத்து என்னென்னா, பெட்ரோல் பாம் தாங்க. துர்கா வந்து அக்னி தாவம் இருக்கிறதுக்கு அடியில் பெட்ரோல் வச்சு ட்ரம்மில் பூட்டி வச்சுருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, என்னடா லூசுங்களா நம்ம தெய்வ சக்தியோட மோதிரன்ட்டு. ஆனால் இதில் ஒரு லாஜிக் தான் இடிக்குது. எப்படி பார்த்தாலும் பெட்ரோலுக்கு சுற்றி கொஞ்சமாக நெருப்பு இருந்தால் கூட பற்றிக்குன்னுவாங்க. இவங்க சுற்றி அக்னி வளையத்தை போட்டு அடியில் பூமிக்கு அடியில் புதைச்சாலுமே அந்த ஹீட் மூலிமா பெட்ரோல் பற்றிக்கும். அது தெரியாமலே, இந்த லாஜிக் தெரியாமலே சீரியல் கொண்டு போயிட்டுருக்குறாங்க. சரி வாங்க சீரியலுக்குள்ளே டாபிக் போகலாம். நம்மளோட சீரியலில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்மளோட கௌரி பாப்பா ரொம்பவும் ஆக்ரோஷமாக 3 பேரையே கொண்டுட்டு ஆதி துர்கா ரூபத்தில் கோயிலை நோக்கி கனகதுர்கை அம்மன் கோயிலை நோக்கி வந்துட்டுருக்குறாங்க. அப்போ நம்மளோட துர்காவுக்கு இருக்கக்கூடிய பெட்ரோல் நிறைஞ்ச தெரிய பூமிக்குள்ளே புதைச்சிருந்தாங்க. அதுக்கு நம்மளோட அர்ஜுன் பற்ற வச்சு விட்டுட்டாரு. நம்மளோட துர்காவை நோக்கி அந்த திரி ரொம்பவும் வேகமாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நம்ம ஆதி துர்கை அம்மனாக இருக்கிற கௌரி பாப்பா அந்த திரியை பார்த்துட்டு, அந்த நெருப்பு போகிறத பார்த்துட்டு தன்னோட காலால் பூமியை ஒரு உதச்சதுமே அந்த திரி அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு எரியறது. ஏன்னா அவங்களோட அம்மன் ரூபத்தில் இருக்கிறதுனால. சரி ஓகே, இப்போ தான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா கடைசியில் இங்கே தான் இப்படி நடக்குதுன்னு பார்த்த பின்னாடி அங்கே எல்லாமே வந்து பூமி பூலோகமெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்மளோட துர்காவை கௌரி பாப்பா காப்பாற்றிட்டாங்க. கௌரியை வந்து நம்மளோட துர்கா காப்பாற்றிட்டாங்க. அடுத்து என்ன சுவாரஸ்யமான நிகழ்வோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.